ஃபர்ஸ்ட் நம்ம கர்த்தருடைய சத்தத்திற்கு, நம்ம தேவனுடைய சத்தத்திற்கு, முக்கியமா நம்மளை படைத்த கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் காரியம் அதுதான். அவருடைய கற்பனை என்ன, அவருடைய கட்டளை என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாம் நம்ம கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு திரும்பும் போது ஆண்டவர்கிட்ட திரும்புறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. பாவம் எவ்வளவு ஈஸியா வேணா செஞ்சிடலாம், தப்பு எவ்வளவு ஈஸியா வேணா செஞ்சிடலாம். ஆனா உண்மையான, பரிசுத்தமான, நேர்மையான, மெய்யான தெய்வமாகிய கர்த்தரிடத்துல திரும்புறது ரொம்பவே கஷ்டமான காரியம். ஆனாலும் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கணும், ஆண்டவர்கிட்ட முழு மனதோட நான் திரும்பணும் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவர்கிட்ட எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதா இருக்கட்டும், அவர்கிட்ட நம்ம முழுமையா அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில என்ன டிசிஷன் எடுத்தாலும் கடவுளை முன்னிறுத்தி நம்ம செய்வதா இருக்கட்டும், இதெல்லாம்